தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக இந்த வட மாநிலத்தவர்களால் பிரச்சனை அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை சற்றும் கண்டுகொள்ளாத திராவிட மாடல் அரசு பல கற்பழிப்புகள், பல கொலை, பல கொள்ளை எல்லாமே நடந்து கொண்டிருந்த போதிலும் கூட அவ்வப்போது அது நடந்தாலும் இப்பொழுது உக்கிரமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் கீரனூர் பேரூராட்சி பக்கத்தில் உள்ள தும்மலப்பட்டியில் நேற்று ஒரு சேம்பர் தேவி செங்கல் சூளையில் சேம்பருக்குள்ளே ஒரு இளைஞன் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. இது செய்தி அறிந்து நேற்று காலையே நாம் தமிழர் கட்சி உறவுகள் அங்கே போய் களத்தில் நின்று ஆய்வு செய்து பார்க்கும்போது மக்களை உணர்வை தூண்டிவிட்டு திசை திருப்புற வேலையை காவல்துறை பல வழிகளில் செஞ்சுருக்காங்க. அங்கே இருக்க அந்த இறந்த உடலை எடுத்துக்கொண்டு நேராக பழனிக்கு உடற்கூறு ஆய்வு கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போகாமல் உறவினர்களுக்கும் தெரியாமல் பெற்றோர்களுக்கும் தெரியாமல் நேராக திண்டுக்கல் மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு இங்கே கொண்டு வந்துருக்காங்க. இங்கே எங்களுக்கு செய்தி சொன்னது தான் நாங்கள் பெற்றோர்களுக்கு செய்தி சொல்கிறோம். அதுக்கப்புறம் பெற்றோர்களை இப்படி திசை திருப்பி அலைக்கழித்து ஒரு பொய்யான ஒரு நாடகத்தை உருவாக்கி 6 பேரை கைது செஞ்சுருக்கோம், 4 பேரை பிடிச்சி வச்சுருக்கிறோம், விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம், உண்மை தெரிஞ்சவொடனே நாங்கள் குற்றவாளி மேலே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி மாறி இதை காவல்துறை திசை திருப்பிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி காலையில் பெற்றோர்கள் விழிப்புணர்வு இல்லாமல் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இன்றைக்கி திங்கக்கிழமை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு நாள். அந்த மனு நாளில் போய் வரிசையில் நிற்கிறாங்க. இந்த எஃப்ஐஆர் காப்பி வச்சுருக்காங்க. யார் இப்படி திசை திருப்பாங்க என்னன்னு தெரில. ஆனால் மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தை நடத்த கூப்பிட்றாரு, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது நாங்கள் விரைவாக அங்கே போய் பார்க்கும்போது இவங்க மனு நாளில் வரிசையில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ அங்கேருந்து பெற்றோர்கள் அழைத்துட்டு நாங்கள் பேசும்போது எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்கும்போது தான் நாம் தமிழர் கட்சி முழுமையாக அந்த பிரச்சனையை கையில் எடுக்குது. இங்கே முழுக்க நடந்திருக்கிறது வட இந்தியர்களால் தாக்கப்பட்டு ஒரு தமிழ் இளைஞன் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறதா உண்மை. இது என்ன அப்படின்னா இந்த தேவி சேம்பருங்கிறது திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய பெரிய சேம்பர், பெரிய நெட்வொர்க்கு. நிறைய இடங்களில் இவங்க செங்கல் உற்பத்தி செய்கிறாங்க. இந்த உற்பத்தி செய்கிற ஒரு செங்கல் கூட திண்டுக்கல்ல விற்பனையாகிறது கிடையாது. எல்லாமே ஏற்றுமதிக்கு தான் போகுது. இவங்க எந்த அளவுக்கு ஒரு நிறுவனம் நடத்துகிறாங்க அப்படின்னா 25 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு விவசாய நிலம் வாங்கி அந்த கிணத்துலேருந்து தண்ணீர் எடுத்துகிட்டு இந்த சூளையில் பயன்படுத்துகிறாங்க. அந்த அளவுக்கு அதிகார பலமும் ஆணவ பலமும் கொண்டு இந்த வழக்கை திசை திருப்பி பாதிக்கப்பட்ட குடும்பத்தை அப்படியே மூடி மறைக்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க. இப்போ காவல்துறையிட்ட நாங்கள் கேட்டுக்கிட்டதன்படி நாங்கள் ஒன்று தான். இப்போ நான் ஒரு விவசாய தோட்டம் வச்சுருக்கிறேன். நான் என் தோட்டத்தில் மாடு மேய்க்க வந்தவங்களோ ஆடு மேய்க்க வந்தவங்களோ தவறி விழுந்து இறந்துட்டா அங்கே முதல் குற்றவாளி யாரை பதிவு செய்கிறாங்க அப்படின்னா விவசாய நிலத்துக்கு சொந்தமான அவரை தான் முதல் குற்றவாளியாக பதிவு செய்கிறாங்க. அப்போ ஒரு சேம்பருக்குள்ளே இந்த கொலை நடந்திருக்கு. அப்போ முதல் குற்றவாளி யார்? சேம்பர் முதலாளி, அங்கேருந்து நிர்வாகி. இது எதுவுமே இல்லாமல் அவங்கள குற்றவாளியப்படுத்தாமல் பொதுவாக இது சாதாரணமாக ஏதோ நடந்துட்டு போல காவல்துறை ஒரு கதையை கட்டமைச்சிருக்கு. இதை எதிர்த்து நாங்கள் இப்போ போராடிட்டு இருக்கிறோம். இந்த காவல்துறை சொல்கிற எந்த கதையும் நாங்கள் ஏற்றுக்க தயாராக இல்லை. அது எத்தனை நாள் நாங்கள் நின்று அந்த மக்களோட நின்று உண்மையை சமூகத்துக்கு கொண்டு சேர்க்கறதுக்கான போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். இது அப்பட்டமாக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு கொலை. இது கட்டாயமாக சேம்பருடைய ஓனருக்கும் சேம்பருடைய மேனேஜர் நிர்வாகிக்கும் கட்டாயமாக தெரியும். இந்த பையனை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு பஞ்சாயத்து நடந்து பேச்சுவார்த்தை நடத்தி இங்கேருந்து உடுமலைப்பேட்டைக்கு மாற்றுறாங்க. இவங்க சேம்பருக்கே மாற்றுறாங்க. அங்கேருந்து விடுமுறைக்கு கோயில் திருவிழாவுக்கு வந்த பையனை வீட்டுக்கு நுழையங்குளாட்டியும் ஓனர் உன்னை கூட்டிகிட்டு வர சொல்கிறாருன்னு ஒரு பையன் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த பையன் என்னன்னாருன்னு இது வரைக்கும் சொல்லலை. அவரை பற்றி விசாரணை கிடையாது. அவர் கைது செய்யலை. ஆனால் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இரவு 9 மணிக்கு இந்த பையனோட அப்பா அவருக்கு அழைப்பு கொடுக்குறாரு, பேசுகிறாரு. நான் வந்துடுறேன், சேம்பரில் தான் இருக்கேன், வந்துடுறேன்னு சொல்கிறாரு. ஆனாலும் வரலை. காலையில் பையன் வந்துடுவான்னு நினச்சிட்டு இவங்க உடுமலைப்பட்டிக்கு திருவிழாவுக்கு போயிடுறாங்க. காலையில் 6:30 மணிக்கு ஊர் மக்கள் அந்த சேம்பருக்கு உள்ளே போய் பார்க்கும்போது அந்த பையன் பிணமாக கிடக்குறான். இவங்க இறந்து போயிட்டான்னு கூட பெற்றோர்களுக்கு எந்த தகவலும் கொடுக்கல. அப்போ இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட இந்த கொலையை காவல்துறை திசை திருப்புவதற்கு ஒரு போலியான ஒரு நாடகத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கொலை நடந்து நேற்று மக்கள் ஒன்று கூடி அந்த இடத்த ஆர்ப்பாட்டம் பண்ணி முற்றுகையிட்டு இருக்கும் போதே ஒரு பெண்ணை வைத்து ஒரு தவறான செய்தியை பரப்புறாங்க. உங்க பையன் குடிச்சிட்டு உள்ள போயிருக்காரு, ஒரு பெண்ணிட்ட பழக போயிருக்காரு, ஒரு பெண்ணிட்ட பேச போயிருக்காரு அப்படின்னு பொய்யான செய்தியை கடத்துறாங்க. இப்போ அந்த பெண்ணை நம்ம கேட்கும்போது அந்த பெண் இல்லை எனக்கு சொன்னாங்க, அதனால நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பேசுனதுக்கான குரல் பதிவு நாங்கள் வச்சிருக்கிறோம். அப்ப காவல்துறை திட்டமிட்டு நடத்தக்கூடிய இந்த நாடகத்தை இது என்னன்னு சொல்றது? அதிகார வர்க்கத்துக்கு மட்டும்தான் துணை நிற்குமா அரசு நிர்வாகம்? எளிய மக்கள் இப்படியே சாவ வேண்டியதானா? இப்ப அவங்க வீட்டில் ஒருத்தர் செத்து போயிட்டு நாங்கள் இது மாதிரி ஒரு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொன்னா காவல்துறை ஏற்றுமா? சண்முகவேல்னு ஒரு காவல்துறை அதிகாரியை உன்ன உடனே சுட்டு பிடிச்சதுங்க. ஏன் இன்னைக்கு யாரையும் சுடலை? செத்தது அவங்கள ஒருத்தவங்க இல்லைங்க அப்படிங்கிறனாலயா? நாளைக்கு காவல்துறை வீட்டில் ஒரு மகனை இதே போல ஒரு வடக்கன் அடிச்சு கொள்ள மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு?
அதனால இதை நாம் தமிழர் கட்சி விட போறதில்ல, வலுவா நின்று எதுக்கும் உண்மையை மக்களுக்கு சொல்லுகிற வரை நாங்கள் ஓய போறதில்ல. யார் எடுத்தாலும் யார் தடுத்தாலும் நாங்கள் மக்களோடு நின்று மக்களுக்கு உண்மையை கடத்த நாங்கள் தயாராக இருக்கோம். நன்றி. சனிக்கிழமை அன்று ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் கீரனூர் பேரூராட்சியில் தும்மலப்பட்டி அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய சேம்பர், அதுவும் திமுக அதிமுக அவை சேர்ந்த திருட்டு திராவிட கும்பல்களால் நடத்தப்படுகிற ஒரு செங்க சேம்பர். இதுல வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர் ஒரு பையன் அங்க கொலை செய்யப்பட்டு கிடக்கிறான். இரவு அந்த சேம்பருக்கு போன பையன் திரும்ப வீடு திரும்பல. சரி, அங்க சேம்பர்லயே படுத்துட்டான்னு நினைச்சிட்டு அவங்க குடும்பத்தார் நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அதிகாலையில தான் தெரியுது அவன் அங்க கொலை செய்யப்பட்டு இறந்து கிடக்கிறான் அப்படின்னு. ஆனால் சம்பந்தப்பட்ட அந்த சேம்பர் ஒரு அரசியல்வாதியினுடைய பின்புலத்தில் இருக்கிறதுனால அந்த கொலை மறைக்கப்படுது. நடந்தது என்ன அப்படின்னா, இந்த சேம்பர்ல வட மாநிலத்தை சேர்ந்த பல பேர் வேலை பார்க்குறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த நம்ம தம்பி அதுல மேலாளராக வேலை செய்யறான். இந்த மேலாளராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தம்பிக்கும் அந்த வட மாநிலத்திற்கும் ஊதியம் சம்பந்தமான தகராறு வருது. அப்ப அவன் என்ன செய்வான், சேம்பருடைய முதலாளி என்ன சொல்றாரோ அதைத்தான் அவன் செய்ய முடியும். அப்ப அவன் அதை செய்யறான். அப்ப இந்த வடக்கன்ஸுக்கும் நம்ம பயலுக்கும் மிகப்பெரிய சண்டை நடக்குது. இந்த சண்டையில அப்புறம் ஒரு வழியா இந்த சண்டையை தீர்த்து வைத்துட்டு அந்த சேம்பருடைய முதலாளி என்ன செய்யறாரு, இந்த நம்ம பையனை கொண்டு போய் திருப்பூர்ல கொண்டு போய் சேர்த்துறாரு. அங்க ஒரு நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனத்துல வேலைக்கு கொண்டு போய் சேர்த்துறாரு. இவை விடுமுறைக்காக திரும்பவும் தும்மலப்பட்டிக்கு வந்தவன், ஏன்னா அவனுடைய சொந்த ஊர் தான், அவனுக்கு வீடு அங்கதான் இருக்கு. அங்க வந்தவன் சேம்பருக்கு போயிருந்திருக்கிறான். அந்த சேம்பர்ல போயிருந்தப்ப திரும்பவும் இவர்களுக்குள்ள சண்டை இந்த வடமாநிலத்தவர்கள்லாம் சேர்ந்து அடிச்சு கொண்டிருக்காங்க. அங்கனக்குள்ள இறந்து கிடந்த இடத்துல செங்கல்லாம் கிடக்கு, செங்கலை கொண்டியே மண்டையில் அடிச்சு கொலை செய்திருக்கிறாங்க. இப்ப இது எப்படி திரிக்கப்படுது, எப்படி பேசப்படுதுன்னா, விஷயம் நடந்து 24 மணி நேரம் ஆகியும் அதுல எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படாம இருந்திருக்கு. யார் குற்றவாளின்னு தெரியவில்லை அப்படின்னு எஃப்ஐஆர்ல பதிவு செய்யப்படுறதா சொல்றாங்க. இதை தாண்டி மக்கள் போராட்டம் வெடிக்குது. உடலை வாங்க மறுக்கிறாங்க. அந்த உடலை வாங்க மறுத்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. எப்பையும் போல இப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எவன் செத்தாலும் உடனே அதுக்கு பின்னால ஒரு காதல் கதையை பின்னி விட்டு அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஒரு பின்புலத்துல வேற ஒரு கதையை கட்டி விடுற மாதிரி இப்ப காவல்துறை என்ன சொல்ல வருதுன்னா, அந்த இறந்து போன அந்த பையன் கொலை செய்யப்பட்ட அந்த பையன் வட மாநிலத்தை சேர்ந்த இவர்கள் குடும்பமாக வேலை செய்யறாங்க. அதுல ஒரு பெண்ணை காதலித்ததாகவும் அதனாலதான் இந்த தகராறு நடந்ததாகவும் அதனாலதான் இந்த சம்பந்தப்பட்ட இந்த கொலை நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி போய் இப்ப நிப்பாட்டுறான். இதுல என்ன தப்பிக்க பாக்குறான்னா, இது ஊதிய உயர்வோ நிர்வாகம் சம்பந்தப்பட்டதோ சேம்பர் சம்பந்தப்பட்டதோ நடந்த தகராறால் நடந்த கொலை இல்லை அப்படிங்கிறத கொண்டு போய் நிறுத்துறதுக்காக இவங்களாவே ஒரு கதை, திரைக்கதை, வசனம், இசை, பாடல் எல்லாம் கொடுத்து இயக்கமும் பண்ணி இப்ப கொண்டு விடுறாங்க. இப்ப இப்படி விடுறப்ப என்ன நடக்குதுன்னா, இதுக்கு ஒரு பெண்ணை தயார் செய்யறாங்க. அந்த பெண் மூலியமா அந்த போராட்ட களத்துக்குள்ள போய் இந்த பையன் தான் தப்பு பண்ணியிருக்கிறான், இந்த பையன் தான் அந்த பொண்ணை விரும்பி இருந்திருக்கிறான், அதனாலதான் வந்த சண்டை அப்படின்லாம் கொண்டு வராங்க. சம்பந்தப்பட்டது நீ திருச்சி சொல்ற மாதிரி ஒரு காதல் பிரச்சனையாவே கூட இருக்கட்டுமே, அதுக்காக கொலை செய்வீங்களாடா? சரி, கொலை செஞ்சுட்டானா யார் குற்றவாளின்னு தெரியலேன்னு எஃப்ஐஆர் போடுவியா? இல்ல என்ன சொல்ல வர்றீங்க? பச்சையா தெரியுது, சேம்பர் நிர்வாகத்தை காப்பாற்ற துடிக்கிறீங்க. சம்பந்தப்பட்ட ஒன்றும் தெரியாத அப்பாவியான படிப்பறிவு இல்லாத அந்த கொலை செய்யப்பட்ட அந்த பையனுடைய அம்மாவையும் அப்பாவையும் மண்டைய கழுவுறீங்க. தொடர்ச்சியாக இந்த வடக்கன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதை மீறி அதை மறைப்பதற்காக நம்மளுங்க இப்ப நாம் தமிழர் கட்சியில இருந்து கையூட்டு ஊழல் பாசில இருந்து சிவராமன் அப்படிங்கிறவரு ஒரு சம்பந்தப்பட்ட அந்த பெண்கிட்ட பேசுறாரு. உங்களுக்கு எப்படிமா தெரியும்? இல்ல நான் சிசிடிவி எல்லாம் பார்த்தேன், இல்ல அந்த பையன் தான் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு நீங்க பேசியிருக்கீங்களே, உங்களுக்கு எப்படிமா தெரியும்னா, எனக்கு தெரியும், எனக்கு இந்த மூலியமா தெரியும் அந்த பையன் தவறான பையன் தான். அந்த அம்மா பேசாம மனுப்புது, இன்னும் சொல்ல போனா மிரட்டுது. அந்த அம்மா பேசின அலைபேசியில பேசின அந்த பேச்ச இப்ப நம்ம கேட்போம். நீங்க பேசும்போது அவங்களோட உறவினர்கள்கிட்ட தம்பி பத்தியான காணொலி காவல்துறை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னதா கேள்விப்பட்டேன். அனுப்ப கிடையாது, அங்க இருந்ததுனால என்ன மூமெண்ட்ல இருக்குன்னு கேட்டதாக சொன்னான்னு சொல்லிட்டு நான் போய் என்ன உங்களுக்கு யாரு சொன்னா, யாருக்கு நான் காணொலி நீங்க யார்கிட்ட போன் பேசுனீங்களோ அவங்க தான் சொன்னாங்க. போன நான் யார்கிட்ட பேசிட்டேன். இல்ல அந்த தம்பி மேல ஏதாவது தவறு இருக்குங்களா? எனக்கு தெரியல. நீங்க 2 துறைகள் எங்கே போய் கேட்கணுமோ நீ கேட்டுருங்க.
நீங்க தான் தகவல் சொல்லிருக்கீங்களே. யார்கிட்ட நான் சொல்லியிருக்கேன்? உங்க பேர் என்னம்மா? சாந்தாமணிகிட்ட தான் நீங்க பேசிருக்கீங்க. சரி, சாந்தாமணிகிட்ட பேசினேன். நேற்று காலையில இருந்து நீங்க எங்க எங்க சார் போயிருந்தீங்க? நான் காலையில இருந்து பாடி கூட தான் இருந்தேன். இல்ல, இன்னைக்கு இருந்தீங்க. நேற்று எங்க போயிருந்தீங்க? நேற்றுதான் கூட தான் இருந்தேன். ஓ, கூடவே இருந்துட்டு அப்புறம் ஏன் 4 மணி வரைக்கும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல? கேஸே எடுக்கல. நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் பையனை பத்தி குழம்பு இருக்கீங்க, புட்டேஜ் பார்த்ததா சொல்லியிருக்கீங்க. பையன் பீர் பாட்டில் வச்சுட்டு இருந்ததா சொல்லியிருக்கீங்க. சரி, அந்த காவல்துறை பதில் சொல்லுவாங்க. ரைட்டு, காவல்துறை அதுக்கு பதில் பேசுறதுக்கு நீங்க எங்க பேசுறது? எந்த அமைப்பு? நீங்க எந்த அமைப்புல இருக்கீங்க? நாங்க சொல்றோம். எந்த அமைப்புல இருக்கீங்க? எந்த அமைப்புல நீங்க இருக்கீங்க? நான் கையூ நீங்க அரசியல் பண்றதுக்கு இங்க ஊடகத்துல பாட்டிக்கிட்டு நீங்க பண்ற அரசியலுக்கு நாங்க மன்னிக்க முடியாது. சொன்னீங்களா? வச்சிருக்கான்னு சொன்னீங்களா? எந்த அமைப்புல நீங்க யார் முதல்ல என்கிட்ட கேள்வி கேட்க? நீங்க யாரு? நீங்க யாருங்க? என்னது? எந்த அமைப்புல இருந்து நீங்க வந்திருக்கீங்க? முதல்ல சொல்லுங்க. நீங்க பொறுமையா கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நான் இல்ல அழைத்தேன். உங்களுக்கு பதில் சொல்ல அழைச்சேன். எனக்கு இல்ல சார். நீங்க என்ன மேடம் உங்களுக்கு பதில் நான் சொல்லுங்க. நீங்க போய் அரசியல் என்னது வச்சு பண்ணி அதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டேன். கொடுங்க. இதுக்கு மேலே இந்த ஆடியோவை கேட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சாதி பிரச்சனை வந்துடும். இதை தொடர்ந்து அந்த அம்மா வந்து குறிப்பிட்ட ஒரு சாதி பெயரை சொல்லி வேற மாதிரி மிரட்டுறாங்க. இப்போ அந்த அம்மா சொல்றத பாருங்க. சாந்தாமணி அப்படிங்கிறவங்ககிட்ட போய் இவங்க பதிவு பண்றாங்க, அந்த பையன் தவறான பையன். அப்ப நம்ம தரப்புல இருந்து நாம் தமிழர் கட்சியுடைய சிவராமன் கையூட்டு ஒழிப்பு பாசறையில இருந்து பேசக்கூடிய அந்த பையன் கேட்கிற கேள்விக்கு அந்த அம்மா நேரடியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சாந்தாமணிட்ட நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு நம்ம தம்பி கேட்கிறப்ப அந்த அம்மா சம்பந்தப்பட்ட பதில் சொல்லாம எஃப்ஐஆர் போடும் போதெல்லாம் நீங்க எங்க போயிருந்தீங்க, நேத்தெல்லாம் நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு திசை திருப்புறாங்க. திரும்பவும் நம்ம தம்பி வந்து இப்படிப்பட்ட விஷயத்தை நீங்க சொல்றதுக்கு பின்புலமா இருந்து யார் உங்களை இயக்குனது அப்படின்னு கேட்டப்ப படார்னு என்ன செய்யறாங்கன்னா சாதி பிரச்சனையை அதை கொண்டு வந்து முடிக்க பாக்குறாங்க. காவல்துறை எவ்வளவு ஒரு கேவலமான துறையா இருக்குன்னு பாருங்க. ஆள் அனுப்பி நடந்த விஷயத்தையே வேறாக கட்டமைக்கக்கூடிய இந்த 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 சம்பவம் எதற்காக நடக்கணும்? சேம்பர் உரிமையாளரை பாதுகாக்கிறீங்க. இதுல சேம்பர் உரிமையாளர் தான் ஏவன கிருஷ்ணா கொண்டு வரணும். அவர் தான் அதுக்கு பொறுப்பு. அவருடைய இடத்துக்குள்ளதான் இது நடந்திருக்குது. எல்லாரும் சொல்றாங்களே ஊதியம் சம்பந்தமாக இந்த பையனுக்கும் அந்த வடமாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்களுக்கும் சண்டை நடந்துச்சு. எல்லாரும் சொல்றாங்களே, உள்ள இருக்கிறவங்க சொல்றாங்களே, அதனாலதான் நீங்க அந்த பையனை தூக்கி திருப்பூருக்கு மாத்துனீங்கன்னு சொல்றாங்களே. அப்ப இதையெல்லாம் மூடி மறைச்சிட்டு நிர்வாகத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, நிர்வாக கோளாறுனால நடந்த ஊதிய உயர்வு கேட்டு அதனால நடந்த பிரச்சனைகளால நடந்த கொலை இல்லை இது அப்படின்னு பதிவு பண்ண பாக்குறீங்க. அதுக்காக இதை திசை திருப்புறீங்க. நாங்க திரும்ப சொல்றோம், வட மாநிலத்தவர்களால் இந்த நிலம் முழுமையாக கையகப்படுத்தப்பட்டு ஈழத்தில் நடந்த போலவே அண்ணன் சீமான் சொன்னது போல ஈழத்தில் நடந்தது போலவே இங்கும் அடித்து கொலை செய்யப்பட்டு நாம் விரட்டி அடிக்கிற காலம் வெகு தொலைவில் இல்லை அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெளிவா மனசுல வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே கிடையாது. ஈழத்தில் நடந்தப்பயாவது அங்கிருந்து இங்க வந்தா அகதியா, இங்கேயும் அதே மாதிரி நடந்தா நீ எங்க போக போறேன்னு நினைச்சுக்க. வரிசையா நடக்குதுங்க. கற்பழிச்சுட்டு பெட்ரோலை ஊத்தி மண்ணெண்ணை ஊத்தி எரிச்சு பாதி எரிஞ்சு எரியாமையா போட்டு ஓடுனா. சின்ன பிள்ளைகளை பாலியல் வன்கொடுமை இப்ப கூட திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்துச்சு. இது போக எத்தனையோ கொலை கொள்ளைகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. இப்படி தொடர்ச்சியாக கற்பழிப்பும் கொலை கொள்ளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய இவர்களை ஏதாவது ஒரு இடத்துல ஒழுங்குபடுத்துங்க. இப்ப நம்ம சென்ற காணொலியில் கூட சொன்னோம், திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த சிறுமி கற்பழிக்கப்பட்டு அந்த பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த விஷயத்துல கூட நம்ம சொன்னோம், இதற்கு உரிமையாளர்கள் தான் பொறுப்பேற்கணும். அவன் அந்த வட மாநிலத்தவர்கள் வந்து எங்க வந்து வேலை செய்யறாங்களோ அந்த உரிமையாளர் அதுக்கு பொறுப்பேற்கணும். இன்னர் லைன் பெர்மிட் எடுக்க சொல்லுங்க, உள் நுழைவுச்சீட்டு எடுக்க சொல்லுங்க. அந்த சீட்டுல வந்து எல்லா விதமான தகவலும் வந்துடும். அவன் எந்த மாநிலத்தில இருந்து வர்றான், அந்த மாநிலத்தில் எந்த முகவரியில இருந்து வர்றான், யார் சொல்லி வர்றான், யாருக்கிட்ட வேலை பார்க்கறான், அவனுடைய பதிவுகள் எல்லாம் கைக்கு வந்துடும். இதை நாம வந்து பேச பேச அதிகரிச்சுக்கிட்டு இருக்கே தவிர குற்றங்கள் எதுவுமே குறைஞ்ச பாடு இல்லை. இதற்கான ஏதாவது ஒரு நடவடிக்கையில் அரசு இறங்குதான்னா இறங்குறதும் கிடையாது. இப்ப பாருங்க, உடலை வாங்க மறுக்கிறோம். கடைசியில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க காவல்துறை, மற்றவங்கலாம் கத்துறவங்க போராட்டம் பண்றவங்களாம் இன்னைக்கு பண்ணுவாங்கம்மா, நாளைக்கு போயிடுவாங்க. அந்த சேம்பர் உரிமையாளர்கிட்ட ஏதாவது பணம் வாங்கி தரோம், வாங்கிட்டு பிழைக்கிற வழியை பாருங்கன்னு கொண்டு போய் நிப்பாட்டுவான். இழந்த தன் மகனை இழந்த அந்த தாய் தந்து என்ன தெரியுமா நினைப்பான், எவ்வளவு நாளைக்கு போராடுவான். இதுதாங்க காவல்துறையுடைய யுக்தி. இதாங்க எவ்வளவு நாளைக்கு போராடுவீங்க, சோர்ந்துருவீங்கல்ல. அவனுக்கு வேலைங்க,
8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அடுத்த 8 மணி நேரத்துல தான் வரப்போறான். அவனுக்கு அது வேலை. ஆனால் போராடி கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் மகனை பறிகொடுத்து அந்த கவலையில உண்ணும் உணவும் உறங்காமல் இருக்கக்கூடிய இந்த போராட்ட களத்துல எத்தனை நாளைக்கு மற்றவங்களும் உங்களோட நின்றுவாங்கன்னு எடுத்து வைப்பான் வாதத்தை. இவங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பண உதவி செய்வாங்களா? அப்ப நடந்தது நடந்துருச்சு, இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு உடலை வாங்கிட்டு அமைதியா போங்கன்னு முடிச்சு வைக்க தான் பார்ப்பான். கிட்டத்தட்ட அதுக்கும் போயிட்டாங்க. போய் அந்த தாயின் தகப்பனும் போய் உடலையும் வாங்குவதற்கு தயாராயிட்டாங்க. ஆனால் நம்முடைய நாம் தமிழர் சொந்தங்கள் தான் போய் இந்த விதத்துல இந்த சட்டத்தின்படி இதெல்லாம் செய்யணுமா, நம்ம இதை இவ்வளவு சாதாரணமா விட்டுறக்கூடாது, நடந்தது கொலை அப்படின்னு பதிவிட்டு அங்க சில காணொளிகளை எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை உக்கிரமா எடுத்து இதை அணைச்சு விடாம அதுக்கு வெளிச்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தொடரும் இந்த வடமாநில தொழிலாளர்கள் நடக்கக்கூடிய கற்பழிப்பு, கொலை, கொள்ளை இதெல்லாம் என்றுதான் நிற்க போகிறது. அரசு இதற்கு எப்போதுதான் நடவடிக்கை எடுக்க போகிறது? தொடர்ந்து நாமும் இதில் சிந்திப்போம், கவனமுடன் இதை சந்திப்போம்.